இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா சித்தர்களும் சொல்வது அன்னதானம் செய். மற்றவருடைய வயிறு எப்போ நிறையுது, அவர்களுடைய பசி எப்போ அடங்குதோ, அப்போ அவனுடைய கர்மாவுடைய அளவுகள் குறைக்கப்படுது அப்படின்றது இப்படிப்பட்ட சித்தர்கள். இந்த சித்தர்களை முழுமையாக சரணடையும் போது நேரடியாகவே சித்தர்கள் வருவாங்கன்னா ஜடாமுடி வைத்துக்கிட்டு கையில் சூலம் வச்சுட்டு விபூதி பட்ட போடு அப்படிலாம் இல்லை. அப்ப சித்தர்கள் எப்படி வர்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? வரலாம். நான் என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருப்பேன். சித்தர்களை முழுமையாக நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக கூட சித்தர்கள் உனக்கு தேவையானவற்றை செய்வார்கள். உன் வீட்டு வேலைக்காரனாக கூட சித்தர்கள் உருவெடுத்து உனக்கு தேவையானவற்றை செய்வார்கள். வழிவகை காமிப்பாங்க. அப்போ நம்ம போக்குவரத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் பக்கத்தில் அல்லது கோவில் வாசலில், கல்யாண மண்டபத்தினுடைய வாசலில் யாசகம் கேட்டுட்டு வர்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படின்றது அவர்களுடைய மனநிலையை பற்றி நான் இப்போ பேச விரும்புகிறேன். நாம் ஆன்மீகத்தில் இருக்கோம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்தை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால்